போகுது? செம ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல இருக்கும், கண்டிப்பா படம் ஹிட் ஆயிரும். பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும், செலிப்ரேஷன் தான் பண்ணிட்டு இருக்கோம், வேற என்ன. தியேட்டர்ல அந்த மாதிரி ஸ்கிரீன்ல அந்த மாதிரி தியேட்டர் கண்டிப்பா ஸ்கிரீனை கிழிச்சிருவானுங்க, வேற மாதிரி இருக்கும் படம். அப்புறம் தியேட்டருக்கு அசிங்கமா கேட்கட்டும் எங்க தலை ஆக்ஷன் சீக்வென்ஸ் தலைனாலே ஆக்ஷன் தான். ஸோ யா பயங்கரமா இருக்க போகுது படம். இல்லை எல்லாருமே சொல்லுவாங்க அவருக்கு தன்னம்பிக்கைன்னு சொல்லுவாங்க. அதே மாரி நீங்கள் மூவியில் வந்து எல்லா ஹீரோவையும் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா இப்படி நடிக்கிறாங்க, அவங்க வந்து இப்படி நல்லா டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்னு பார்ப்பாங்க. பட் ஒரு ரியல் டைமில் ஒரு ஹீரோவை பார்த்து நம்ம ஃபாலோ பண்ணுறதுங்கிறது அந்த மாதிரி நம்ம ரொம்ப ரொம்ப சிலரை தான் நம்ம பார்க்க முடியும். அவங்க மூவிக்கெல்லாம் வர மாட்டாங்க. பட் அந்த மாதிரி மூவிக்கு வந்த ஒரு பர்ஃபெக்டான ஒரு பர்சன் தலைன்னு சொல்லுவேன். ஏன்னா நான் வந்துட்டு சின்ன வயசில் வந்துட்டு தலையாக ரசித்த மாதிரி தான் வந்து மற்ற ஆக்டரையும் நான் ரசிச்சிருக்கேன். விஜய் சார் ரசிச்சிருக்கேன், நிறையா பெரிய பெரிய ஆக்டர்ஸ் நான் ரசிச்சிருக்கேன். பட் ஓரளவுக்கு நமக்கு மெச்சூரிட்டின்னு வந்ததுக்கு அப்புறம் நான் பார்த்து இன்ஸ்பயர் ஆன பர்சன் பார்த்தா அது தலை தான். ஏன்னா அவர் லைஃப்பில் வந்துட்டு யாருக்கும் தெரியாமல் அவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாரு. ப்ளஸ் அது இல்லாமல் வந்து மற்றவங்களோட லைஃப்பில் போய் யாருமே வந்து கெடுக்கிற மாதிரியோ இல்லை வந்துட்டு அவரோட ஒவ்வொரு இதுவுமே மூவும் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம அதை பார்த்து நம்ம அப்படியே வளரணும்னு தோணும், ஆசைப்படுவோம். அந்த மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இவங்க வந்துட்டு ஆக்சுவலி தளபதி ஃபேன். இவங்க என்னோட ஒய்ஃப். நான் தான் வந்துட்டு இவங்களை ஃபர்ஸ்ட் ஷோ தலை படம் பார்க்கணுங்கிறதுக்காக எங்கள் மேரேஜ் முடிச்சு ஃபர்ஸ்ட் படம் இது பார்க்க வந்திருக்கோம். ஆமாம், தலை பயங்கர இன்ஸ்பைரிங்கான ஒரு கேரக்டர். சொன்ன மாதிரி ரியல் லைஃப்பில் வந்துட்டு நிறையா ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும், சோஷியல் மீடியாவிலேருந்து விலகி இருக்கிறது. அவரோட பர்சனல் லைஃப் தனி, ப்ரொஃபஷன் தனி. பட் ஆனால் பர்சனலில் அவர் உண்மையாக நடக்கிற எல்லா விஷயங்களும் வந்துட்டு நம்ம பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நம்ம ஃபாலோ பண்ணணும். தலை மாதிரி ஒரு கேரக்டரை வந்து நம்ம பில்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்ஸ்பயர் ஆகிறதுக்குள்ள நிறைய இது வந்து தலைக்கிட்ட இருக்குது. நாங்கள் சும்மா ஒரு நாள் வந்து பீச் போகும்போது தலை வீடு பக்கம் இங்கே தான் தலை வீடுன்னு சொல்லி காமிக்கிறதுக்கு போனோம். அப்போ ஒரு நாள் வந்து ஒருத்தர் கேட்டார், என் பொண்ணு படிக்க வைக்கணும், ஸோ தலை வீடு எங்கே இருக்குன்னு தெரியுமான்னு கேட்டார். நான் அப்போ நினச்சேன், என்னது இது நம்மகிட்ட வந்து கேட்குறாங்க. ஸோ இது நிஜம்தான், இது டிவி ஷோவில் பார்க்குற மாதிரி ஸோ நார்மல் திங் கிடையாது, இது வந்து ரியலான ஒரு விஷயம் தான் நாங்கள் ரியலைஸ் பண்ணேன். ஸோ ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்குது மூவி வந்திருக்குது. ரொம்ப வெயிட் பண்ணி வந்திருக்கிறது வந்துட்டு. ஸோ மதுரையில் அழகர் கோயில் திருவிழாக்கு எப்படி வெயிட் பண்ணுறோம் 2-3 வருஷமாக, அதே மாதிரி இது 2-3 வருஷமாக வெயிட் பண்ணி ஸோ என் ஹஸ்பண்ட்காக நான் இந்த மூவி வந்திருக்கேன். தேங்க்யூ. அஜித் பேனையா அவனுக்கு எதிராக தலை அவர் ரேஸ் ஓட்டினா அந்த போல இருக்கும் தலை, சரிங்களா? அவர் இல்லாமல் யாருமே கிடையாது. ரேஸினாலே அவர் தான், சரிங்களா? அவர் அவர் எவ்வளோ பெரிய காரு யாரை வச்சுன்னு அவன் எப்படியோ சுற்றின்னு இருக்கான். ஷிஃப்ட்டை வச்சு மஜா பண்ணா போல சிட்டி உள்ளே, அதுதான் வேற மாதிரி. அங்கே யார் பண்ணுவாங்க சொல்லுங்க? எவ்வளோ பெரிய ஆக்டர்லாம் இருக்கிறாங்க, அவங்களாம் பண்ணுவாங்களா? ஷிஃப்ட்டு இதில் வெறும் ஷிஃப்ட்டு ஆச்சு 360 ஆச்சு காலி பண்ணா போல. இதுக்கு வந்து அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணல. ரேட்டு சொல்லக்கூடாது. ரேட்டு சொல்ல பார்த்தா 2000 நம்ம தலைக்கு 2000 3000 வாங்கி பார்ப்போம். தலை நாங்கள் வந்து மன்றத்தை வந்து ஃப்ரீயாக டிக்கெட் வாங்கிலாம் பார்க்கல, எங்கள் சொந்த காசை கொடுத்து தலைக்காக தான் பார்த்தோம். தலை நான் தலையை பார்க்கறதுக்கு மட்டும்தான் எவ்வளோ காசை தான் செலவு பண்ணுவோம் நாங்கள், சரிங்களா? நீங்க தலை ஃபேன் ஆனதுக்கு ரீசன் ஜி அவர் ஆடியோ லான்ச் எதுக்குமே வந்தது கிடையாது, பிரஸ் மீட் எதுவுமே வச்சது கிடையாது, கேஷுவலா இருப்பாப்ல, நார்மலா. அதனால தான் தலை ஃபேன் வந்தது. ஆடியோ லான்ச் பப்ளிசிட்டியே இல்ல, இல்ல. 3 வருஷம் ஆயிடுச்சு ஜி படம் ரிலீஸ் பண்ண 3 வருஷம் ஆகுது. நீங்க எந்த எக்ஸ்பெக்டேஷனோட வந்தீங்க? பாருங்க ரோட்ல வண்டியே போக முடியும். அதான் இப்போ வந்து நீங்க ஊர் சைடு தான் திருவிழா மாதிரி பாத்துருப்போம். இப்ப சென்னையில வந்து அந்த சைடு போரூர் சைடு வரைக்கும் லாக் ஆயிடுச்சு, இந்த சைடு மதுரை வரைக்கும் லாக் ஆயிடுச்சு. செம்ம திருவிழா மாதிரி சூப்பர் சூப்பர். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி தீபாவளி இன்னைக்கு தான் எல்லாமே பண்ணாங்கல்ல. எங்களுக்கு வந்து ஃபெஸ்டிவல் நார்மலே வந்தாங்க. எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கறாங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க பயங்கரமா. கண்டிப்பா. எவ்வளவு டிக்கெட் காசு கொடுத்து வாங்குனீங்க? நம்ம தலைவசனம் பாப்போம்ல போதும், எங்களுக்கு ரேட் முக்கியம் கிடையாது. தலைய பார்த்தா போதும். தலை நம்ம தலை தான் முக்கியம். காசு குத்துலாம் பாக்குறீங்களா? ட்ரெய்லர் பாட்டலாம் தலைய பாக்குறது தான் பார்த்தோம். ஆனா இவரை பார்த்து நீ எதுமே தெரியாது, அதுதான் வரது மண்ணு போய்டும். அதுதான் தலைக்கு அதான் ஏன்னா கோவிலே உள்ள இருக்கு,
பார்த்தாவே எல்லாம் கஷ்டமும் தீர்ந்து போயிடும். அவ்வளவுதான். அது போதும். தலைகிற ஓப்பனிங் யாருமே கிடையாது. ஆமா. தமிழ் ஆக்ட்ரஸ் யாருமே கிடையாது. ஓப்பனிங் என்ட்ரி தலைதான். எல்லாருக்கும் தலைநேரம் எல்லாருக்கும் தெரியும். தலை நம்பி வந்தாவே அது ஒரு சரியான ஓப்பனிங் தான். சூப்பர் ஜி. இந்த படம் வந்து எந்த மாதிரி இருக்கும்னு எதிர்பார்க்கறீங்க? ஒரு த்ரில்லரா, சென்டிமெண்டா, எமோஷனலா? மங்காத்தா, வேதாளம், வாலி எல்லா படமும் கலந்த மாதிரி அட்டகாசம் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். அது மாதிரி ஒரு படத்துல பார்க்கலாம். 4 படத்தையும் எல்லா படத்தையும் சேர்த்து ஒரே படத்துல என்டர்டைன்மெண்ட், த்ரில்லர், ஆக்ஷன், ஸ்டண்ட் எல்லாமே ஜெனரல் ஆடியன்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கும். யட்சினோட பத்தி சொல்லவே தேவையில்ல. அவர் எடுத்த படம் எல்லாமே தரமான படம். அந்த மாதிரி இவரும் தரமா பேச மாட்டாரு. உங்களுக்கே தெரியும். பிரச்சனை இல்ல. ஆமா. அஜித் ஏதோ பேச மாட்டாரு. நாங்களும் படத்தை அவர் ஆக்ஷன்ல காமிச்சாருன்னா அவ்வளவுதான். இந்தியாஸ் மோஸ்ட் த்ரில்லர் ஃபிலிம்னுங்கறாரு. நீ இன்னும் கொஞ்ச நேரத்துல பாப்பீங்க என்ன இதுன்னு. கண்டிப்பா ஃபுல் வந்து ஆக்ஷன் தான். அந்த பைக் சீக்வென்ஸ் நிறைய வாட்டி அடியில கூட பட்டிருக்காங்க. சார் எவ்வளவு அடி போட்டாங்க? யாருக்காக போறாங்க? எல்லாமே ரியலா பண்றாங்க. எல்லாரும் பண்றாங்க. யாராலையும் பண்ண முடியாது. அந்த அடி கோவில் திருவிழாக்காக எல்லாரும் வெயிட்டிங்ல இருக்காங்க. அந்த மாதிரி கூட்டத்தை திறந்தா போதும். அங்க நேரத்துல 1 மணி நேரத்துல தலைய ஸ்கிரீன்ல பார்க்க போறோம். 2 வருஷம் கழிச்சு 2 வருஷம். இதுக்காக நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? வருஷத்துக்கு ஒரு படம் நடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாமா? அப்படிலாம் இல்ல. அவர் 3 வருஷம் கழிச்சு 4 வருஷம் கழிச்சு வந்தாலும் எங்களுக்கு எப்ப ரிலீஸ் ஆகுதோ அதான் திருவிழா தான். எங்களுக்கு கஷ்டப்பட தேவையில்ல. வந்தாலே மத்த எல்லா ஆக்டர் வந்து ஸ்ட்ரென்த்துக்கு வந்து வேற ஒரு ஆள் இருக்காங்க. அவரே பண்றா போல. தங்கம் தங்கம் தான். வைரம் தான். வைரம் தான். தங்கம் தான். ரிலீஸ் ஆகுது. எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷனோட வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க படத்தை பார்க்க? 3 வருஷம் ஆனாலும் சரி, 10 வருஷம் ஆனாலும் சரி, அஜித் குமார் வேணும். அஜித் குமார் வேணுங்க. படம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? படம் வேற லெவல்ல இருக்கும். நினைச்சு பார்க்காத ரோகிணினாலே டிஜே எல்லாம் வந்து ஸ்பெஷல். அதுதான் நாட்டு படம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க தலைக்கு மண்டால மண்டால மேல என்ன ப்ரோ வேணும் உங்களுக்கு? அவ்வளவுதான் ப்ரோ. என்ன ப்ரோ வேணும்? அவ்வளவுதான். எவன வேணா எத்தனை மில்லியன் ஆடிட்டு மாத்தி போடு. இது மாதிரி யாராச்சும் ஒரே ஒரு கண்டென்ட்ல ஒரு ஆக்டருக்கு பண்ணிருக்காங்களா ப்ரோ? பாத்துக்கோங்க ப்ரோ. இத்தனை கூட்டம் எல்லாருக்குமே யூடியூப்ல பாத்துக்கோ. உலகம் ஃபுல்லா அடிக்கிறது தலை மட்டும் தான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. அதுவும் ஏகே சாரோட படம் பார்க்கலன்னா என்ன, அதனால ஏகே அவர் வந்து கண்டிப்பாக கலக்கியிருப்பாரு. எல்லாருக்கும், அதாவது எல்லா ஆர்டிஸ்டுக்கும் ரசிகர்கள் இருப்பாங்க. ஆனால் எல்லா ஆர்டிஸ்டோட ரசிகர்களும் அதனால கண்டிப்பாக வந்து எல்லாரும் மாதிரியும் மரண வெயிட்டிங்.